வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கயல் சீரியல் நடிகை சைத்ரா விவகாரத்து செய்ய போகிறாங்களா? சமூக வலைதளம் பக்கத்தில் நடந்த மாற்றம், ரசிகர்கள் கேள்வி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் மூலம் தனக்கென ஒரு ரசிகருடைய வட்டாரத்தை உருவாக்கி கொண்ட சைத்ரா ரெட்டி பற்றி செய்திதான் இணையதளத்தில் ரசிகர்களை குழப்ப வைத்திருக்கிறது. காரணம், அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திடீரென ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. சைத்ரா ரெட்டி தனது கணவருக்கு தயாரிப்பாளருமான ராகேஷ் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கியிருப்பதை ரசிகர்கள் கவனித்து வராங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அவங்க தன்னுடைய தந்தையுடன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்த சைத்ரா கணவர் பிரிந்து விட்டாரா, இருவருக்கும் விவகாரத்து ஏற்பட்டதா, அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறாங்களா என்ற கேள்விகள் எழும்பி வருகிறது. சைத்ரா ராஜேஷும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடி கடந்த 2020ஆம் ஆண்டு குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலே திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பிறகும் ராகேஷ் குறித்து சைத்ரா பகிர்ந்த தகவல்கள் ரசிகர்களிடம் அதிகம் ரசிக்கப்பட்டது. காதலும் பொறுமையும் வென்றது என்று திருமண அறிவிப்பை வெளியிட்டுள்ள சைத்ராவுடைய கணவருடைய பிறந்தநாள் உருக்கமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து வராங்க. ஆனால் அதே சமயத்தில் வலைதளங்களில் கணவருடன் இருந்த நினைவுகள் காணாமல் போயிருப்பது ரசிகருடைய சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. சமீப காலமாக அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட அவருடன் சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் நடிகைகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமாக, அதே போல் அவருடைய தோழிகள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட சைத்ரா சிங்கிள்தாக தான் கலந்து கொள்கிறாங்க. இதனால் அதிகமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்த சர்ச்சைக்கு இன்னும் அதிகமாக பேச வைத்திருப்பது சமீபத்தில் நடிகை ரேஷ்மா முரளிதரன் குறித்து பரவிய தகவல் தான். ரேஷ்மா சைத்ராவும் நெருங்கிய தோழிகள், இருவருமே அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டாங்க. ரேஷ்மா சீரியல் நடிகரும் தொகுப்பாளரான மாதம்பட்டி தான் காதலித்ததாகவும் திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க சமீபத்தில் தன்னுடைய திருமண புகைப்படங்களை உட்பட மதனுடன் எடுத்த புகைப்படங்களை, வீடியோக்களை டெலீட் செய்தாங்க. ஆனால் அவரது கணவர் மதன் பாண்டியன் எந்த புகைப்படங்களையும் டெலீட் செய்யவே கிடையாது. ஆனால் அது வெறும் சமூக வலைதள மாற்றமா அல்லது உண்மையிலே இருவரும் பிரிந்து வாழ்கிறாங்களா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. அதே சூழலில் இப்போ சைத்ராவும் கணவருடன் எடுத்த புகைப்படங்களை நீக்கியிருப்பதால் என்னாச்சு, தோழிகளுக்கு இருவருக்குமே வரிசையாக ஒரே போல செய்கிறாங்க என்று கேள்விகள் எழுப்பி வருகிறாங்க. சைத்ரா ரெட்டி கன்னடத்தில் தான் நடிப்பது பயணத்தை தொடங்கினாங்க. தமிழில் அவங்களுக்கு தமிழில் அறிமுகமாய் கிடைத்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் நடிகை பிரியா பவானி சங்கர் நடித்த கேரக்டர் நடித்தது இதுதான். அதற்கு பிறகு பிரபலம் கொடுத்த ஜி தமிழில் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி சீரியல் தான். யாரடி நீ மோகினி சீரியலில் வில்லியாக வந்தாங்க. இந்த சீரியலில் சில வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்தது. அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததுமே கயல் சீரியலில் கமிட் ஆனாங்க. அதே போல் ஒரு சில திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. கயல் சீரியல் 1000 எபிசோடுகளை தாண்டி இப்போது வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் நிலையில் திருமண வாழ்க்கை என்ன நடந்தது என்பது சின்னத்திரை ரசிகர்கள் கேள்வியாக இருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.